புது ட்ரெஸ் மட்டும்தான் எடுத்துருக்கோம். இன்னும் எல்லா சொந்தக்காரங்களுக்கும் ஃபோன் போட்டு சொல்லணும். இல்லைன்னா எனக்கு ஏன் சொல்லலைன்னு குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம வீட்டு சைடுல இருந்து இன்னும் விருந்துக்கெல்லாம் கூப்பிடுறாங்க. இவ்வளோ வேலை கிடக்குது. உன்னை ஏதாவது தப்பா பேசுன்னு நான் மன்னிச்சுக்கோ சாப்பினா எனக்கும் சொல்லி துவா செஞ்சுவா. சரி ஜாக்கிரா, இன்ஷா அல்லாஹ் துவா செஞ்சுட்டு வரேன். மாமி என் ட்ரெஸ் நல்லா இருக்கா பாருங்க. நல்லா இருக்குமா. மாமி நாங்க அஞ்சுக்கு போறதுனால உங்களுக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் சொல்லுங்க. சரிம்மா. மாமி ஏன் ட்ரெஸ் நல்லா இருக்கான்னு பாருங்க. நல்லா இருக்குமா. நாங்க ஹஜ்ஜுக்கு போறத உங்க சச்சா வீட்லயே சொல்லிடுங்க. எல்லா வேலையும் அப்படியே கிடக்கு. இன்னும் ஒரு வேலை கூட முடிக்கல. சரியப்பா. நம்ம குர்ஆன் முதல்ல படிக்கணும். அதுலயும் குறிப்பா ஹஜ் சம்பந்தமான வசனங்களை படிக்கணும். அப்பதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், ஹாஜரா அம்மையார் அவங்களுடைய தியாகங்களை பத்தியும் உணர முடியும். கிளிக் 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 கிளிக். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ, அப்படியா? ஃளைட் கேன்சல் ஆயிடுச்சா? அல்லாஹ், என்னாச்சு? ஹச்எம்பி வைரஸ்னால நம்ம ஹஜ்ஜுக்கு போற ஃளைட் கேன்சல் ஆயிடுச்சா? நாம ஹஜ்ஜுக்கு போறோன்னு எல்லார்கிட்டயும் சொல்லிட்டோம். இப்ப போகலைன்னா அசிங்கமா போயிடும். எல்லாமே அல்லாஹ்வுடைய நாட்டப்படிதான் நடக்குது. ஆயிஷா, நீ சொன்னதுதான் சரி. நம்ம ஹஜ்ஜுக்கு போய் எல்லாம் புதுசா எடுக்கணுங்கிற ஆட்டத்திலே தொழுகையை தவறிட்டு நஷ்டவழி ஆயிட்டோமே. நானும் நல்லா அமல் செய்யல, என் பிள்ளைகளும் நல்லா அமல் செய்ய ஏவல. இப்பதான்